இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவுண்ட் நெக்கில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்பயும் போல நம்ம உயர அகலம் வந்து எடுத்துகிட்டு உங்கள் அளவு ப்ளவுஸ் அளவுக்கு ரவுண்ட் நெக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம. இப்போ லைனிங் துணியை அது மேலே வச்சு நம்ம தச்சு திருப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சு துணி எடுத்துக்கோங்க. சாரீ கலர் ஒன்றும் ப்ளவுஸ் கலர் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வளைவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதிலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோடு சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வெட்டி வச்சுட்டு ஒவ்வொரு பீஸுக்கும் அதை வரைஞ்சிட்டு இதே மாதிரி எல்லா பீஸுக்குமே வரைஞ்சி அது மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸுமே ஒரே அளவாக இருக்கணும். 2.5 இன்ச்சு ஒரே அளவாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு வளைவாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாது. இந்த லாஸ்ட் எண்டில் மட்டும் கொஞ்சம் டாட் தையல் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த திருப்பும்போது அந்த இடத்துல பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த வளைவு சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக திரும்பும். இந்த மாதிரி கார்னரை நல்லா எடுத்து விட்டுட்டு இப்போ வளைவு நல்லா எடுத்துட்டோம். இப்போ வந்து இதில் ஒரு மடக்கு இதில் ஒரு மடக்கு இந்த மாதிரி மடக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பூ இதழ் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகி இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடக்கிட்டு அதில் வந்து ஒரு தையல் போட்டு வச்சுக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாது. நீங்கள் டிசைன் ப்ளவுஸும் பழகும்போது கஷ்டமாகவும் இருக்கும். நம்ம ஒரு வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். இது போய் டெய்லர் கிளாஸ் போய் தான் நம்ம பழகணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி வீடியோ பார்த்தாவே போதும், நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அதோடைய மெத்தட் எப்படி மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். யார் வேணாலும் தைக்க தெரியாதவங்க கூட டிசைன் ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் மட்டும் தைப்பாங்க. டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி டிசைன்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா பார்த்த உடனே வேறு எந்த டிசைன் உங்களுக்கு காமிச்சாலும் நீங்கள் தைச்சிருவீங்க. அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பழகும்போது ஈஸியாக ஒவ்வொரு டிசைனையும் பார்த்தா போதும், இந்த மாதிரி தான் டிசைனு நீங்கள் தைச்சிடலாம் அப்படியேவும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை வந்து தச்சு திருப்பிக்கலாம். இப்போ எப்பயும் போல் லைனிங் பீஸையும் வெளித்துணியை வந்து நம்ம தச்சு திருப்பிட்டு தான் இந்த டிசைனை வந்து வைக்க போகிறோம்.
எப்பயும் போல் நம்ம தச்சு திருப்பிட்டு சைடெலாம் அடிச்சுட்டு கீழெல்லாம் பட்டி மடக்கி அடித்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த ரெடி பண்ண பீஸெல்லாம் இது மேலே வச்சு அடிக்கணும். இப்போ இந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தச்சு திருப்பி ரெடி பண்ணதில் இப்போ நம்ம அந்த பீஸை வச்சு நம்ம 1 பை 1 அடிச்சுட்டே வரலாம். கரெக்டாக அந்த கேப்பு விடாமல் அதை ஒட்டியே நம்ம தச்சுட்டே வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த சைடும் நம்மளுக்கு சேமாக ஒரே அளவாக வரணும் 2 சைடுமேவும். அந்த வளைவு வர்ற இடத்துல ஒவ்வொருமே அந்த முடிகிற இடத்துல ஒட்டி ஒட்டி இந்த மாதிரி தச்சுக்கிட்டே வரணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும், இவ்வளோ தான் இந்த டிசைன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. யார் வேணாலும் ஈஸியாக தச்சிடலாம் இந்த டிசைனை. இப்போ நம்ம ரவுண்டில் ஃபுல்லாக வச்சு அடிச்சிட்டோம். இப்போ பிசுறுலாம் இருந்துச்சுன்னா அந்த ரவுண்டில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போயேவும் இதில் இன்னொரு டிசைன் இன்னும் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் இந்த டிசைன் மட்டும் போதும் அப்படின்னா இது மேலே ஒரு லேஸ் வச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் வந்து கஸ்டமர் வந்து இன்னொரு டிசைன் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக இன்னொரு டிசைனும் நான் வைக்க போகிறேன். இது ஒரு டிசைனு. இதிலே வந்து இன்னொரு டிசைனும் நம்ம வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் பண்ணி நாட்டுக்கு திருப்புற மாதிரி தச்சு நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி 1.5 இன்ச்சு அளவு வச்சு குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு டிசைன் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கு தைச்சதில் வந்து இதில் வந்து இன்னொரு டிசைன் நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி 2ஆக மடக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எவ்வளோ கேப் இது விடுவோமோ அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு ஒரு 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மேலே வந்து அளவில் வந்து 3 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம ரவுண்ட் நெக்கில் உள்ளே கூடி நம்ம அப்படியே வச்சுட்டே வரலாம். இப்போ ரவுண்டில் வந்து அந்த குட்டி 1.5 இன்ச்சு பீஸை வந்து நம்ம உள்ளே வச்சு அடிச்சுட்டு அது மேலே உள்ளே வந்து நாட்டு வந்து ரெடி பண்ணி ஒரே நாட்டாக எடுத்துக்கணும். 2 சைடும் இந்த சைடு ரெடி பண்ணி இந்த சைடு வர்ற மாதிரி அந்த கேப்பில் வந்து அந்த கயிறை விட்டுட்டு நம்ம நாட்டு ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாசி வச்சுட்டு அங்கங்கே தச்சிடலாம்.
2 பாசி வச்சு நான் தச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பாசி வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா, அந்த பெருசா இருக்க அந்த இதழ் வந்து தூக்காம நம்மளுக்கு அமுங்கி தெரியும். இல்லைன்னா நீங்கள் பாசி வச்சு தைக்கல அப்படின்னா, அது தூக்கிட்டு இருக்க மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாசி வச்சு தச்சிட்டோம் அப்படின்னா, நம்மள பார்க்குறக்கே அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.